ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ராபுக்கிழங்கு இவங்க ரெண்டு பேரும் செய்து காட்ட போகிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னோட ஹஸ்பண்டோட அக்கா, இது வந்து அத்தான். இவங்க ஒரு புதுசாக இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்க இந்த சேனலில் சமையல் காணொலிகளை பதிவேற்றம் செய்வாங்க. ஸோ அதனால் நீங்கள் இவங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. இப்போ இவங்க இந்த ராபுக்கிழங்க எப்படியெல்லாம் சமைக்கலாம்னு சொல்லி செய்து காட்டுவாங்க. அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இந்த மஞ்சள் தூள் இந்த இதில் எடுத்து வைங்க, இதோட பிரட்டி வைங்க. அப்படின்னா மஞ்சள் தூள் உப்பு தூளும் புரட்டணும். தட்டி நல்லா காஞ்சிட்டு சரியா. இப்போ தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். நான் நீங்கள் வைக்கிறத பார்த்து தான் எங்கட சேனலுக்கு வச்சு நாங்கள் வீடியோ போடணும். என்ன இதே கறி நாங்களும் வைப்போம் எங்கட சேனலில். எண்ணெய் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ இதுக்குள்ள என்னென்ன போடணும் பாருங்க. இந்த பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு இது போலத்தையும் பொண்டா சேர்த்து போட போகிறோம். அது கொஞ்சம் கருவுற அளவுக்கு வரணும். இப்படி இப்போ கதை வருது. இவ்வளோ நேரம் வரையில மனுஷனுக்கு பக்கத்தில் இருக்க, எனக்கு பக்கத்தில் இருக்க கதை வருது. இந்த வெடிக்கிற தன்மைக்கு அது வரணும். வெந்தாதான் அந்த கருவினார் தான் நல்லா இருக்கும். சரி, அதோட என்ன செய்ய போகிறோம்? கருவேப்பிலையே போட போகிறோம். வெங்காயம் தானே, வெங்காயம் கொஞ்சம் போட போகிறோம். தேவையான அளவு தக்காளி பழம் கொஞ்சம் போடுறோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கிண்ட போகிறோம். இவா உதவிக்கு வச்சிருக்கணும். எப்படி இவா கூப் நான் உதவியா பார்த்தீங்களோ? பெரிய சமையல் ஆகும். அதனால இப்ப இந்த கட்டத்துல இதுக்கு என்னமோ கலக்கணுமா? ராபுக்கிழங்குக்கு இந்தாங்க என்னென்ன போடணும்? இதுக்கு ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க. மற்றது மிளகுத்தூள் கொஞ்சம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. வேற வேற உப்பு கொஞ்சம் தாங்க. உப்பு தண்ணி வந்தா பாருங்க. கொஞ்சம் ஊற்றுங்க. நாங்கள் வீடியோ செய்கிறோம். எங்களுக்கு உங்கள் அம்மா டீச்சரே இல்லை. பார்த்தீங்களா? கிண்டி விடுங்க புள்ள. எப்படியா ஹெல்ப்பர் பாருங்க. இப்படி இப்படி இருக்கணும். இந்த கலர்ல இருக்கணும். நாங்களும் தக்காளி பழத்தையும் நசிக்கோம் இந்த ஸ்டேஜில். எங்களையும் நசிக்கத்தான் போனோம் சொல்ல இந்த கலர்ல இருக்கணும். இப்போ எல்லாமே போட்டோம். மிளகுத்தூள், மஞ்சள், உப்பு இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி பிழைச்சிருக்கிறோம். ரைட், இதை இப்போ அந்த பாருங்க வதங்கி வந்துருக்கு. அதனால இப்போ இதை போட போகிறோம். ரைட், போட்டாச்சு. ஒரு கிண்டி விடுங்க. ஓகேங்களா? கிண்டி விடுங்க. ரைட், பாருங்க இப்படி வதங்கி வர்றேன். இப்போ இது நல்ல ஒரு கலருக்கு மாறி கொண்டு. சரி, இதே யூடியூப் சேனலுக்கு நான் இதேக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். சரியா? முதலாவது வீடியோ இதே இந்த வீடியோவில் வர காசு எனக்கு தான் தருவீங்க. அப்படி தானே? கண்டிப்பாக. நல்ல மனசு பார்த்தீங்களா? அது எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை மாதம் ஆகுது? அது வார நேரம் வரட்டும், மக்களுக்கு பிரயோசனமா இருக்கட்டும். நாங்கள் அதை செய்யறோம். என்ன இதால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. பார்த்தீங்களா? இப்படி ஒரு நல்ல மனசுண்டு. என்ன மருத்துவ குணம் இருக்கு? இப்போ சுகர்காரர் இப்போ இதை விரும்பி இதை கிழமைக்கு 2 தடவை சாப்பிட்டா சுகர் தன்னாவில் குறையும். எங்களோட அம்மாவுக்கு அம்மாவுக்கு தான் சொல்லி கொண்டு அம்மாட்ட ரிவ்யூக்கு எங்களோட அம்மாவுக்கு சுகர் கூட என்று சொல்லி அப்புறம் எதுவும் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்கன்னா அடுத்த நாள் ராபுக்கெல்லாம் கறியாக தான் இருக்கும் எங்களோட வீட்டை. பார்த்தீங்களா? அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்ன பிள்ளை இல்லாததெல்லாம் கதைக்கு கொண்டு கேட்க. இல்லை இது உண்மையான விஷயம். இப்போ கல்லடசல்காரர் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இது வரையும் செய்யறதில்ல அம்மா. அந்த கரெக்ட் தட்டுல சீவி போட்டு செய்யறதில்ல. வரையும் செய்யறது. இதை பால் கறி வைப்பாங்க, பருப்போட போட்டு வைப்பாங்க. ஜூஸ் குடிக்கலாமா? இல்ல ஜூஸ் அடிச்சு நீங்க புதுவிதமா ஜூஸ் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பருப்போட போட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். நல்லா இருக்கும். எங்கட வேணுமென்னா எங்கட அம்மா கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. அம்மா கூப்பிட வேணா கடைசியா சாப்பிடு பாருங்க. இதுக்கு தூள் போடுறது இல்லையா? தூள் போடுறது இல்லையா? இப்ப நாங்க வெள்ளக்காரி தானே வச்சோம். அம்மா கூப்பிட்டா அங்க அம்மா தேத்தனி மூஞ்சிட்டு சமையல்காரர். அம்மாக்கு இதை சாப்பிட்டா சுகர் குறையுமா இல்லையான்னு வேணுமென்னா எல்லாருக்கும் முன்னுக்கும் கேட்டு பார்ப்போம். கொண்டு வாங்க தேத்தனியா. நான் வரலையா வீடியோ கண்டோன்னு? ஏன் பாரு
இப்ப வதங்கிட்டுதா வதங்கிட்டு அப்ப பால் இனி பால் விடணுமா கட்டி பால் இது நான் புழிஞ்சு கொடுத்துருக்கேனா இப்படி கலக்கி போட்டு பால் கொஞ்சம் விட போறோம் பாருங்க இது கூட தான் பால தேவையான அளவு தான் விட போறோம் அவ்வளவுதான் விட்டாலும் நல்லது விட்டா சொதி மாதிரி வரும் இல்ல வத்தி வரும் தானே அவிஞ்சு சரி இப்ப எங்களுக்கு விருப்பம் கொண்டபடியே இவ்வளவு ஒரு அளவா விட்டா சரி ரைட் வெங்காயம் போடுற இல்லையா வெங்காயம் நாங்க ஸ்டார்ட்லயே போட்டுட்டேன் கேமராமேன் சரி இல்ல அது கூட என்னபடியா எடுத்து வச்சிருக்கோம் தேவையான அளவு தானே தம்பி போடுறது இனி கொதிக்க வச்சுட்டு மூடி வைங்க உப்பு உப்பு பாப்பமா இந்த அளவா இருக்கு பாருங்க கொஞ்சம் போடணும் உப்பு காணாதா ஓ இந்தாங்க எத்தனை ஆக போகுது இப்ப பாத்தீங்கன்னா இடம் மாறிட்டா உண்மையாவே வாசம் அடிக்குது இப்ப எடுக்க போறா எடுங்க இந்த கறியை தேடி தேடி எங்கட தம்பி வாரு ஓ அந்த அவர் கேமராமேன் இருக்குது காட்டு இல்லாது ஓ அவருக்கு இந்த கறியண்டா காணும் இப்ப நாங்க வேறு வேறு இடத்துல இருக்கிறபடியா அங்க ஒரு 50 அங்க அங்க அம்மா இருக்கிறாதானே இப்ப நான் வச்சுதான் பழக்கிறது நீ என்ன இப்படி பெருமை தட்டி கொண்டு பாருங்க இப்ப வலிச்சு வைக்க போறோம் இந்த பதமே காணும் சரியா இப்ப எங்கட தம்பிக்கு வாய் ஊறுது இது சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்க நல்லது எனக்கு எல்லாருக்கும் நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல இந்த வீட்டுல ஒரு முக்தினது இருக்கு அது இதுகள் எல்லாம் சாப்பிட சாப்பிடாது மாட்டேன் ஓ வெறும் பருப்பு கறி மட்டும் இதெல்லாம் பிடிக்காதுன்னு வேற மன அதத்தான் முத்தினது சொன்னா எங்கட அம்மா விரும்பி சாப்பிடுவா இது என்ன கறி தனக்கண்டு ஒரு கறி வைக்க சொல்றேன்னா இதுதான் விரும்பி கேட்பா எனக்கு இந்த கறி மட்டும் வச்சு தந்தா காணும் மீன் இறைச்செல்லாம் வேணாண்டு அடுத்த வீடியோவுல இந்த முத்தினவரையும் நாங்க காட்டுவோம் இல்ல என்ன சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்துமஸுக்கு டான்ஸ் பழகுது டேஸ்ட் பண்ணி சொல்லி எங்கட அம்மாட்ட கொடுக்க போறோம் இப்ப நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் நல்லாதான் இருக்குது நீங்க சாப்பிட்டு பாருங்க இல்ல நான் சாப்பிட இல்ல இந்த அப்படி இப்ப டீ குடிக்கணும் அதனால சாப்பிட இல்லையா என்னவாவே செய்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்காது இப்ப நான் சொன்னா நல்லா இருக்காது தானே என்ன நாள் சொல்லணும் உண்மையா நான் சொல்றேன் நல்லா இருக்கு இப்ப நீங்க உங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்து நல்லா இருக்கான்னு கேளுங்க அவளோட ரெசிபி தான் எங்க அம்மாக்கு ஃபேவரட் ஆனது இது இப்ப இது அவளோட ரெசிபி தான் அம்மாக்கு எப்ப சுகர் கூடுதோ இதை வச்சு நைஸா கொடுத்துருவேன் சரியா இவ்வளவு நேரம் உங்களை தான் சுகர்காரன்னு சொன்னவங்க கூட ரெண்டு பிள்ளைகளும் சுகருக்கு தான் சாப்பிட்றேன் நல்லது சுகருக்கு நல்ல கறி நல்லா இருக்கா நல்ல டேஸ்டாக இருக்கு இப்ப எல்லார்கிட்டையும் ரிவ்யூவும் கேட்டாச்சு மாமிகிட்டையும் கேட்டாச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொன்னவா இதே மாதிரி உங்களோட வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சின்னாக்களுக்கும் கொடுக்கலாம் சுகர்காரர் இருந்தாலும் அவைக்கு உண்மையாவே ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இவையோட 2 பேரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்